நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगद स्थितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर् भगवदो दयैक सिंधोगो ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு நாம 12வது பாசுரம் அனுபவிக்க போறோம். கனைத்திலன் கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்த முனைவழியே நின்று பால் சோர நனித்தில்லம் சேராக்கும் நற்செல்வ தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுதிறார் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லாத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் பாடிய சங்க தமிழ் மாலை 30. ஒவ்வொன்றும் ரத்தினமான பாசுரம். முதல் 5 அவதாரிகை. நோன்புக்கான காலத்தை கொண்டாடி எது கூடும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை 2வது பாசுரத்தில் உரைத்தார். 3வது பாசுரத்தில் நாட்டார்க்கு நீங்காத செல்வம் என அனுகிரகித்து 4வது பாசுரத்தில் வருண பகவான் தோன்ற நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்காக பெய்திடாய் என்றார். நோன்பு கைகூடுமா என்ற சந்தேகம் வர எப்பொழுது நாம் தாமோதரன் திருநாமத்தை சொன்னோமோ அவன் நடத்தி கொடுப்பான் என்றாள். அதற்கு பிறகு 6வது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரை பிள்ளாய், பேய்பெண்ணே, கோது கலமுடைய பாவாய், மாமான் மகளே, நூற்றுச்சுவர்க்கம் புகின்ற அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடியே என்றெல்லாம் கூறி தோழிகளை எழுப்புகிறாள். இந்த பாசுரத்தில் மனத்து கிணியான் என்றாள். ராமனை பற்றியது. ராமர் தர்ம வழி நடப்பவர், தர்ம சிந்தனை உள்ளவர், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டியவர் ராமர். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணன் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். பசியால் இருக்கும் கன்றுகளை எண்ணிய எருமைகளின் மழையிலிருந்து சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவ்வாறு சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை செயலாக்குகிறது. கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, பனி பெய்ததால் தலையில் குளிர்ச்சி. இதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை தூக்கம் என்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.